ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் நாடகத்தில் சேது எப்படியாச்சும் எதனா ஒரு துப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு சக்தியை கொலை பண்ண இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கே எல்லாரையும் விசாரிக்கிறாரு, யாரையாவது பார்த்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துலன்னு. ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை விசாரிக்கும் போது ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு. சேது என்ன கேட்குறாருன்னா, இந்த தாமஸும் இந்த நீதிமானுடைய ஆளுங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த அடி ஆளுங்கெல்லாம் யாருன்னு அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா அந்த ஆளுங்க எல்லாம் கமுர்தீனை சேர்ந்தவங்க, கமுதீன்லேருந்து வந்திருக்கிறவங்க. அவங்க அந்த ஆளோட ஃபோட்டோனா என்கிட்ட இருக்குதுன்னு அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோ வாங்கும்போது உடனே மெசேஜ் கருப்புக்கு யாரோ கால் பண்ணி சொல்லி கருப்பு சொல்கிறாரு, சேது ஐயா அந்த தாமஸோட அடியாளுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிட்டாங்களாம், இப்போ தான் சொன்னாங்க, வாயா நம்ம அங்கே போகலாம். ஆனால் அவனுங்க எனக்கு தெரியாது, நம்ம மாமா தான் கொலை பண்ணவருன்னு அமைச்சர் மேலேயே போடுறானுங்களாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அட்வொகேட்டும் சேதும் என்ன பேசுகிறாங்கன்னா, அப்போனா ஏன் நம்ம ஜெனியை போய் பார்க்கக்கூடாது, அவங்கள கேட்டால் எதனா உண்மை தெரியும்ல. அதாவது நீதிமானும் தாமஸ் உங்கள் அப்பா மேலே ஏதோ பொய் சொல்கிறதுக்காக, இது மாதிரி பழி சொல்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்க. ஆனால் ஜெனி ஏன் சொல்ல போகிறாங்க, அவங்கள போய் பார்க்கலான்ட்டு போய் ஜெனியை பார்க்க போகிறாங்க. போனதுக்கு ஜெனி கத்துறாங்க, எதுக்கு இப்போ நீங்களாம் இங்கே வந்தீங்க, சக்தியை கொண்டா மாதிரி என்னையும் கொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேது கேட்குறாரு, ஏய் நீ எதை வச்சு எங்கள் அப்பா தான் கொலை பண்ணாரு நீ சொன்ன அப்படின்னு கேட்குறாரு, உண்மையை சொல்லுன்னு. உடனே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்க அப்பா தான் ஃபோனில் பேசினாரே, சக்தியை போட்டு தள்ளுரு, அவனால் எனக்கு அரசியலில் இதுவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அவனை போட்டு தள்ளுருன்னாரே, அப்படி தானே சாவடிச்சிட்டாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. போங்க என்னை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு. பார்த்துட்டு, இந்த பிள்ளை ஏன் இப்போ இங்கே நிற்கிது பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா தமிழ் காலேஜுக்கா போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணேன்றாங்க. அம்மா வாடிப்பட்டி பஸ்ஸு ஏற்கனவே முன்னாடி பஞ்சர் ஆகி நிற்குது அம்மா, நீ வேறு வண்டி எதனா பிடிச்சி போய்க்கம்மான்றாரு. சரிங்கண்ணேன்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏம்மா மாசமாக இருக்க, இப்போ காலேஜுக்கு போகணுமா, நீ வீட்டில் எங்கன்னா லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடாதாம்மான்றாரு. இல்லைண்ணே படிப்பு முக்கியம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சேது அவங்க அட்வொகேட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு சந்தேகண்ணே அப்படின்ட்டு. உடனே அட்வொகேட் சொல்கிறாரு, நீங்கள் எதை வச்சு சந்தேகம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, தலை இல்லாத பாடி கிடச்சிது, அது சக்தியோடது தானா அப்படின்னு தானே சந்தேகமாக கேட்குறீங்க. அந்த சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது சக்தியுடைய பாடின்னு தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் அந்த சந்தேகத்தை விட்டுருங்கப்பா அப்படின்றாரு அட்வொகேட்டு. அப்போ நடேசன் கேட்குறாரு, டிஎன்ஏ டெஸ்ட்டுனா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அட்வொகேட் சொல்கிறாரு, டிஎன்ஏ டெஸ்ட்டுனா இது மாதிரி தலை இல்லாத முண்டம் பாடியெல்லாம் ஆள் தெரியாமல் போச்சுன்னா அந்த டெஸ்ட்டை அவங்களுடைய உறவுக்கார் இருந்தால், அந்த கூட பிறந்தவங்க இருந்தால் அவங்களுடைய மரபணுவும் இவருடைய மரபணுவும் ஒத்து போதா அவர் தானான்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ சக்திக்கு யாரும் சொந்தக்காரோ யாருமே இல்லாததுனால அவருடைய போட்டிருந்த சட்டையில் ஒட்டி இருக்கிற தலைமுடியை வச்சு அது டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தாங்கன்னா 2 மரபணுவும் ஒத்து போச்சுன்னா அது அவரு தான் உறுதி பண்ணுவாங்க. அது மாதிரி டெஸ்ட்டில் அது அவரு தான் உறுதியாயிடுச்சு, அதனால் நீங்கள் அந்த சந்தேகத்தை விட்டுடுங்கன்னு அட்வொகேட் சொல்கிறாரு. அதுக்கப்புறமாங்க ஈஸ்வரி நியூஸ் பார்க்குறாங்க ஃபோனில். ஏன்னா அமைச்சருக்கு இந்த கொலை வழக்கு உறுதியாயிடுச்சுன்னா 10 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே பறி போயிடுச்சுன்னு நியூஸில் வருது. அதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். சித்ரா சொல்கிறாங்க, ஏம்மா செய்யாத குத்தத்துக்காக பெரியப்பாவுக்கு நல்லா 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறல்ல, ரொம்ப சந்தோஷமா, செம்ம ஆளுமா நீ அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி அந்த ராஜாங்கம் பாரு, அவனுடைய அரசியல் வாழ்க்கையும் அதிகாரமும் எல்லாமே பறி போயிடும், அதுவும் இல்லாமல் அவன் செல்லா காசு அந்த ராசாங்கம், 10 வருஷம் ஜெயிலில் அதை நினச்சி பாரு, அவன் சாக போகிறான் பாரு அப்படின்றாங்க. உடனே ஐஷு சொல்கிறாங்க, அவருக்கு ஏற்கனவே ஆஞ்சிஓ பண்ணியிருக்குல்ல ஆன்ட்டின்றாங்க. அதனால தாண்டி சொல்கிறேன், அவன் 10 வருஷத்துலேயே நினச்சி அப்படியே சாவ போகிறான்டி அந்த வேதனையிலேயே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் என்ன பண்ணுறாருன்னா, ராசாங்கத்தை போட்டு உண்மையை சொல்லு ராசாங்கம், நாளைக்கு கோர்ட்டில் உன் கேஸ் வருது, நீ அதுக்குள்ளே உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா உன்னை நான் விட மாட்டேன், நீ சாதாரணமாக ஒரு கொலையை பண்ணிவிட்டு சாதாரணமாக வெளியே தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா, நான் விட மாட்டேன்டான்ட்டு லட்டி எடுத்து செம்ம அடி அடிக்கிறாருங்க.
நாளைக்கு ராஜாங்கத்தை எப்படியெல்லாம் பிரித்து மேய போகிறாரோ இந்த போலீஸு, கோர்ட்டில் என்ன தீர்வாகுதுன்னுட்டு நாளைக்கு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நன்றி. பை பை.